ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இன்று ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இன்று பலருடைய வாழ்க்கை வேதனைகளால் நிறைந்திருக்கிறது. கடனின் நிமித்தம், வியாதியின் நிமித்தம், தோல்வியின் நிமித்தம், இழப்புகளின் நிமித்தம் வேதனையால் நிறைந்திருக்கிறது. நாம் வாசித்த வேத பகுதியிலே 12 வருடத்தினுடைய வேதனையில் இருந்து விடுதலை அடைவதற்கு 12 வருடமாய் அவளுக்கு இருந்த வியாதியின் நிமித்தம், பலகீனத்தின் நிமித்தம், அந்த பலகீனத்தில் இருந்து விடுதலை அடைவதற்கு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவு செய்தாள். எப்படியாயிலும் இந்த வேதனையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து நான் ஒரு விடுதலையை பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி தன்னிடத்தில் இருந்ததை எல்லாம், தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அவள் செலவு செய்தாள். இன்று கூட உங்கள் வாழ்க்கையிலே வேதனையில் இருந்து விடுதலை அடைவதற்கு உங்களால் ஆன மட்டும் நீங்கள் செலவு செய்து தோல்வி அடைந்து போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையில் இருந்து விடுதலை அடைவதற்கு உங்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுத்து உங்களுடைய முயற்சிகளிலே நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நெடும் காலமாக இருக்கின்ற இந்த வேதனைக்கு ஒரு முடிவு வராதா? இந்த வேதனையில் இருந்து நான் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளுவதற்கு முடிவுதான் என்ன? ஒருவேளை நீங்கள் கேட்பீர்களானால், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, இந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருடமாக தன்னுடைய வியாதியில் இருந்து விடுதலை ஆவதற்கு தன்னால் ஆன மட்டும் எல்லா முயற்சிகளையும் எடுத்து எல்லா முயற்சிகளிலும் தோல்வி அடைந்த பின்பு அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று அவள் இயேசுவை தேடி வந்தாள். இன்று உங்கள் வாழ்க்கையில வேதனையில் இருந்து விடுதலை அடைய, வேதனை நீங்கி சுகமாய் இருக்க இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடுங்கள். இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை இதற்கு முன்பு அவள் பார்த்தது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டிருந்தாள். இயேசு வியாதிகளை சுகமாக்குகிறார், இயேசு அற்புதங்களை செய்கிறார், இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார் என்பதை கேள்விப்பட்டு இருந்த இவள் இயேசுவை தேடி வந்தாள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட வேதனையில் இருந்து, என்னுடைய வேதனையில் இருந்து, என்னுடைய துக்கத்தில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை தருகிற நபர் யார்? என் வேதனையை நீக்கி எனக்கு சுக வாழ்வை தருவது யார் என்று நீங்கள் கேட்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வேதனைகளை நீக்கி உங்களுக்கு ஒரு சுக வாழ்வை கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் வேதனை நீங்கி
சுகமாய் இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. இந்த 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசத்தோடு, அதாவது நம்பிக்கையோடு, நான் அவருக்கு பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகில் என் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி அவள் நம்பினாள், அவள் விசுவாசித்தாள். இன்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசு கிறிஸ்துவை தேடி வருவீர்களானால், இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால், இயேசுவே என் வேதனையை நீங்கி எனக்கு ஒரு சுக வாழ்வை தாரும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு சுக வாழ்வை தருவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்மை நோக்கி யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தாவே கவனித்தருளும். அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் தாரும். இன்று அவர்களுடைய வேதனை நீங்கி சுகமாயிருக்க கிருபை தாரும். ஒரு தெய்வீக அற்புத சுகத்தின் வல்லமை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. அற்புதங்களை நீர் செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் மறைந்து போனதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள். உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். God bless you.